என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நம்ம செப்டம்பர் மாசம் 11ஆம் தேதி பொது அறிவு பகுதியில ஒரு 18 தலைப்புகள், ரொம்ப ரொம்ப முக்கியமான 18 தலைப்புகள் செலக்ட் பண்ணி கொடுத்தோம். அதுல கண்டிப்பா 20க்கு மேற்பட்ட கேள்விகள் வரும், நல்லா படிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோம். நீங்க நம்பலனா அதற்கான வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், தாராளமா செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஸோ இதில் நம்ம கொடுத்த தலைப்பில் இருந்து நேற்று நடந்த குரூப் 2 எக்ஸாமில் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் வாங்க. இதை பாருங்க, நான் அழகாக இதை பிடிஎஃபாகவும் தரேங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப்னு சொல்லி லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கூட செக் பண்ணி பார்த்துங்க. நம்ம ஃபஸ்ட்டு தலைப்பாக அடிப்படை உரிமை, மனித உரிமைகள், அடிப்படை கடமைகள். இதில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 2 கேள்விகள் கேட்பாங்க. அதே மாதிரி முகவுரை, அப்புறம் குடியுரிமை, அதுக்கப்புறம் அரசு நெறிமுறை கோட்பாடு. இதுலயும் ஒரு கொஸ்டின் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 2 தலைப்பு சேர்த்து படிச்சுக்கிட்டா மினிமம் 2லேருந்து 3 கொஸ்டின் வரும் அப்படின்னு சொன்னோம். கரெக்டா? ஸோ அதே மாதிரிங்க பாருங்க, நான் அதுக்கு வித் ஆன்சரோட கொடுத்துருக்கேன், தாராளமா செக் பண்ணி பார்த்துங்க. 1, 2 கேள்விகள் கேட்டிருக்காங்க, சொன்ன மாதிரியே கேட்டிருக்காங்களா? அதுக்கு அடுத்ததான் 3வது தலைப்பா குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஆளுநர். கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனா ஆச்சரியம் என்னன்னா 1, 2 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஆடாடா சூப்பர்ல. அதுக்கப்புறம் கண்டிப்பா 5 ஆண்டு திட்டமோ அல்லது நீதி ஆயோக் சம்பந்தப்பட்ட கேள்வியோ 1 அல்லது 2 கேள்வியோ கேட்பாங்க. கூடமே வரிகள், குழுக்கள், வங்கிகள், இதுக்கு ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொன்னேன். ஸோ இந்த 2 தலைப்பை சேர்த்து இங்க பாருங்க, 1, 2, 3, 4 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அடடா, நான் 2 இல்லை 3 கேள்வின்னு 4ஆவே கேட்டாங்க. சூப்பர்ல. ரைட்டு. அதுக்கு அடுத்ததா விசை இயக்கம் ஆற்றல், கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி மனித நோய்கள், ரத்தம், ரத்த ஓட்டம். ஸோ இந்த 2 தலைப்புல மினிமம் 2 கொஸ்டின் இருக்கும். சயின்ஸ்ல மொத்தம் 5 கேள்வி கேட்க போறாங்க, அதுல 2 கேள்வி இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஆனா என்னன்னா விசை இயக்கம் ஆற்றல்ல கொஸ்டின் கேட்கல. அடக்கடவுளே. ஆனா மனித நோய்கள்ல 2 கேள்வி கேட்டிருந்தாங்க. இங்க பாருங்க, 1, 2. சூப்பர்ல. ஸோ ஆக மொத்தம் நம்ம சயின்ஸ்ல 2 கொஸ்டினுக்கு 2 தலைப்பு கொடுத்துருந்தோம். அதன் பிரகாரம் கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் சயின்ஸுக்கு தான் 5 கேள்விக்கு எப்படி படிக்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் விருதுகள், மாநாடுகள், நூலாசிரியர் தினங்கள். இதுல பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்லாம் பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகள்ல ரிலேட்டடா இருக்கும். கூடவே நீங்க ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டா ஜெனரல் ஸ்டடீஸ்ல ஒன்று தமிழ் புக்ல இருந்தோ அல்லது கரண்ட் அஃபேர் ரிலேட்டடோ நூலாசிரியர் கேட்பாங்கன்னு சொல்லிடுறேன். நான் வீடியோ லிங்க் கொடுத்துட்டு தாராளமா செக் பண்ணிங்க, அதில் சொல்லியிருப்பேன். தமிழ் புக்ல இருக்க நூலாசிரியரும் கேட்பாங்க ஜெனரல் ஸ்டடீஸ்ல அப்படின்னா, கரண்ட் அஃபேர் ரிலேட்டடா கேட்பாங்க. மற்றதெல்லாம் அந்த விருது, மாநாடு, தினங்கள்லாம் கரண்ட் அஃபேர்ல கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம இதில் எத்தனை கேள்வி அலோகேட் பண்ணியிருந்தோம்னா 1லேருந்து 3 கேள்விகள் அலோகேட் பண்ணியிருந்தோம். ஆனால் நூலாசிரியர் தமிழ் புக்கில் 1, கரண்ட் அஃபேர்ல 1, 2 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1லேருந்து 3 கேள்வினோம் 2 கேட்டிருந்தாங்க. சூப்பருங்க. ஸோ அட்டகாசம். அதுக்கப்புறம் அகழ்வுகள், இந்த அகழ்வு ஆராய்ச்சிலாம் இருக்கு இல்லையா, அதுக்கு ரிலேட்டடா ஒரு கேள்விகள் கேட்பாங்கன்னு சொன்னேன். ஆனா இதுல 2 கேள்வி கேட்டாங்க. இதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ நம்ம 1 ரெடி பண்ணோம், 2 கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்ததா இது ஃபுல்லா ஒன்னா படிச்சிங்க. அதாவது பெரியார், அண்ணா, காமராசர் ரிலேட்டடா ஒரு கேள்வி கேட்பாங்க. அயோத்தியாச பண்டிதர், ராமலிங்க அடிகளார், மறைமலை அடிகளார், இரட்டைமலை சீனிவாசன், இவங்களுக்கு ரிலேட்டடா 1 அல்லது 2 கேள்விகள் கேட்பாங்கன்னு சொன்னேன். தந்தை பெரியாரும் அயோத்தியாச பண்டிதரும் சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரே பொறுத்துக்கு மாதிரி கேட்டிருந்தாங்க. இருந்தாலும் ஓகே, இந்த 2 பேரை படிச்சிருந்தாவே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தாங்க. 2 கேள்விகள். இது மருது சகோதரர்கள்ல இருந்து ஒரு கேள்வியும் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி அது பாத்தீங்கன்னா வேலுநாச்சியார் ரிலேட்டடா வந்துருது. ஓகே ரைட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 13வது தலைப்பா பார்த்தீங்கன்னா புலிதேவர், வீரபாண்டி கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொன்னேன். ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சூப்பருங்க. அதுக்கு அடுத்ததான் இதுதான் மக்கள் தொகை, போக்குவரத்து, நதிகள், பூங்கா ரிலேட்டடா, சுற்றுலா தலங்கள் தான் பூங்கா. சரிங்களா? சுற்றுலா தலங்கள் ரிலேட்டடா பூங்கா அப்படிலாம் சொல்லியிருந்தோம். கரெக்டா? இதுல 1லேருந்து 2 கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அங்க பாருங்க. ஸோ இதுல மக்கள் தொகையில இருந்து 1, அதுக்கப்புறம் பூங்காவுக்கு ரிலேட்டடா, சுற்றுலா தலத்துக்கு ரிலேட்டடா ஒரு கேள்வியும் 2 கேள்விகள் கேட்டிருந்தாங்க.
ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 17வது தலைப்பா முகலாயர்கள் மராத்தியர்கள். நான் அடித்து சொல்லியிருப்பேன். ஒன்று சிந்துவெளி நாகரிகம், குப்தர்கள், இது ஒரு பேரு, இதில் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி முகலாயர்கள் மராத்தியர்கள் எடுத்தால் அது ஒரு பேரு, அதில் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இதில் வந்து முகலாயர் மராத்தியர்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, சிந்துவெளி குப்தர்களில் கேட்கல. ஓகே, ஸோ நம்ம பிளான் போட்டது வெறும் 18 டாபிக் தலைப்பு. அந்த 18 தலைப்புக்கு நீங்க அழகா, ஏன்னா நம்ம வந்து செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி போட்டிருந்தோம், கிட்டத்தட்ட 10 நாளைக்கு முன்னாடியே போட்டாச்சு. ஓகேவா, 10 நாளைக்கு மேலே 15 நாளே இருக்கு, கரெக்டா? ஸோ அழகா இதெல்லாம் நீங்க நோட்ஸ் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா இதுல 20 கேள்விகள் பாருங்க, நான் கவுண்ட் பண்ணியே பாருங்க, கரெக்டா 20 கேள்விகள் ரவுண்டாவே கேட்டு வச்சிருந்தாங்க. ஸோ நமக்கு இப்போ என்ன ஒரு கிளியர் கட்டா தெரியுதுன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் இம்பார்ட்டன்ட் தலைப்புகள் ஜெனரல் ஸ்டடீஸ்ல எடுத்து படிச்சாவே நல்ல மதிப்பெண் வாங்க முடியும். என்னப்பா இந்த 20 வச்சுக்கிட்டு 75ல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி வெறும் 18 தலைப்பு தான் கொடுத்துருந்தோம், அதுல 20 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. இன்னும் நம்ம லெசன் லிஸ்ட் கொடுத்தோம், 3 ப்ளூ பிரிண்ட் லெசன் லிஸ்ட் கொடுத்தோம், அதை நான் அடுத்த வீடியோல சொல்றேன். அதுல எத்தனை கேள்விகள் கேட்கறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதன் மூலமா நமக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியுது, இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் தலைப்புகள், இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் இதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி படிச்சா கண்டிப்பா 75க்கு 50 மதிப்பெண் வாங்கிட முடியும். அது இதுவே ப்ரூஃப் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா லெசன் ப்ரூஃப் காமிக்கிறேன், நம்ம கொடுத்த லெசனில் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு. சரி, இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது? முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி கரண்ட்டில் நடக்கிற எக்ஸாமுக்கு எல்லாத்துக்கும் அழகாக அப்டேட் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணிங்கன்னா எளிமையாக பாஸ் பண்ணிட முடியும். சரி, கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு 2 லிங்க் கொடுத்துருக்கேன், ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்துருப்பேன், அந்த லிங்க் ஓப்பன் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது, 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு ஏர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே டைமர் விடும், 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும், அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன், அதோட டைட்டில் கொடுத்து அது 11ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2025 போட்டல அந்த வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் அந்த வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். அதுலேயே பிடிஎஃப் கொடுத்துருப்பேன், அதுலேயே இந்த 18 தலைப்பு இருக்குது இல்லை, அதுக்கு பிடிஎஃப். இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க. இப்போ இந்த 18 தலைப்பு கொடுத்துட்டு இல்லை, ஒவ்வொன்றும் எத்தனை கேள்விகள் கேட்கலாம் அப்படின்ற ஒரு ப்ளூ பிரிண்ட் சார்ட்டு, இந்த ப்ளூ பிரிண்ட் சார்ட் கொடுத்துட்டு அதில் ஒவ்வொரு தலைப்புலையும் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்ற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் அதில் இணைச்சிருந்தோம். ஸோ இப்படி தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ பக்காவாக என்ன சொல்றது, 9 பொறுத்து 10 பொறுத்து பொருந்துற மாதிரி நம்ம எந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ல மூவ் பண்ணுமோ அதே ஸ்டாண்டர்ட்ல இந்த தலைப்புகளுக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ நீங்க ஒரே ஒரு ஹெல்ப்புங்க, இந்த ப்ளூ பிரிண்ட்டை நீங்க பார்த்துட்டு நீங்க அதே மாதிரி கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னு நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தா, நான் ஃபாலோ பண்ணுங்க வந்துச்சுங்கன்னு சொல்லுங்க, நான் மட்டும் கத்திருந்தா போதாது. நீங்க வந்து ஆமா அவங்க கரெக்டாக தான் சொல்றாங்கன்னு நீங்க சொன்னாதாங்க மற்றவங்களுக்குலாம் தெரியும். ஸோ அதனால ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் அடுத்த வீடியோவில் ப்ரூஃப்ல பார்க்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.